ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 9. உங்கள் டே இன்றைக்கி எப்படி போச்சு? என் டே எப்படி போச்சுன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அன்பிளான்டு டே. நேற்று பண்ணாதது, முந்தானேற்று பண்ணாததெல்லாம் இன்றைக்கி எழுதி வச்சு, சரி இன்றைக்கி அந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அத்தை பொண்ணு கால் பண்ணி அவளுக்கு சவுகார்பேட்டையில் ஏதோ பார்க்கணும். அவள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறான். அந்த இதுக்கு ஏதோ பொருள் வாங்கணும், அப்படி இப்படி ஏதோ சொன்னான். அதனால் அங்கே போகிறோம் அப்படி முடிவாயிடுச்சு. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எப்பயுமே எப்படின்னா, எங்கேயாவது நான் போகிறேன், அங்கே வந்து நிறைய எனர்ஜி செலவழிக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா நான் போகிற வரைக்கும் மூளையை யோசித்து பண்ணுற எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அதனால் சரி, இன்றைக்கி கண்டென்ட் க்ரியேஷன் அது வேலைகள்லாம் வேணாம், இன்றைக்கி வந்து வீட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு இந்த இடம்லாம் இப்போது பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. எல்லா புக்கையும் கீழே அடுக்கி கீழே வச்சு புக்கை தூசி தட்டி வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சரும் தூசி படிஞ்சு போயிருந்துச்சு. அதெல்லாம் தூசி தட்டி வீடு கூட்டி சமைச்சு சாப்பிட்டு பாத்திரம் கழுவி, ஐயோ, இன்றைக்கி இந்த வேலைகள் தான் பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி சீம்ஸ் ராஜா பாட்காஸ்ட்டு கேட்டேன். பாட்டை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்காங்கள்ல, அந்த பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே தான் இவ்வளோ வேலையும் பார்த்தேன். அப்புறம் மதியானம் ஆயிடுச்சா, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இன்றைக்கி சவுகார்பேட்டில் ஸ்ட்ரைக்காம். ஒரு கடையுமே இல்லை. ஃபோன் ஆயிடுச்சு. சரின்னு ஒரே ஒரு கடைக்கு மட்டும் போயிட்டு அங்கே ஒரு பொருட்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சென்ட்ரல்லேருந்து கேமரா பார்த்து பேச மாட்டேன். இந்த பிரச்சனை எனக்கு நேர்லேயும் இருக்குது. யாராவது பேசினா அவங்கள ஐ கான்டாக்ட் வச்சு பேச மாட்டேன். அப்படியே கண் இப்படி அலப்பாயுது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல, அது ரொம்ப கேவலமான ஒரு ஹேபிட்டு. ஆனால் பாருங்கள், இப்படியாவது அப்போ இதையாவது நான் கேமராவை பார்த்து பேச பழகணும். அப்படியே இங்கே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கக்கூடாது. அங்கே போயிட்டு வரவே சாயங்காலம் ஆயிடுச்சு. லைட்டாக தூறல் விழுந்துச்சு. அப்புறம் அப்படியே மெட்ரோவில் ஏறி வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே போயிட்டு டி நகர் வரைக்கும் போனோம். போயிட்டு அப்படியே சும்மா வண்டியில் போயிட்டு அங்கே டி நகர் ஜூடியோ ஒன்று இருக்குதுல்ல, அது இவ்வளோ நாளாக முன்னாடி வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கடையும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது இப்போ திறந்துட்டாங்க. சரி, அங்கே போகலாமா, சேல் போட்டிருக்கே அப்படின்னு யோசித்தேன். அந்த வழியாக தான் போனோம் அப்படி யோசித்தேன். ஆனால் அது எங்கே போய் என்னத்தையும் வாங்க போகிறது கிடையாது. சும்மா வேடிக்கை பார்த்து தான் உடம்பு டயர்டாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இல்லாட்டி கூட போயிருப்பான், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக வேடிக்கைகள் தான். ஆனால் போகல. சரி, எதுவும் வாங்க போகிறது இல்லை, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சீஸ் பால் சாப்பிட்டேன். அப்புறம் இவ்வளோ நாளாக நான் டயட்டுன்னு சொல்ல முடியாது, வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன்ல, அதனால் டீ வந்து ஒரு நாளைக்கு 2 தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். சரி, வெளியே போனால் குடிச்சுக்கலாம். சாரி, ஏப்பமாக வருது. சரியா, வெளியே போனால் குடிச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட போனால் யாரையாவது மீட் பண்ண போனால் அதுதானே ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாகவே இருக்குது, டீ கடையாக தான் இருக்குது. சரின்னு வெளியே போகும்போது குடிச்சிக்கலாம். நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு நார்மல் டேயில் நீ 2 டீ தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தேன். இன்றைக்கி 4 டீ குடிச்சிட்டேன். 4 டீ வந்து என்னோடய லிமிட்டு 2 தான். ஆனால் 4 டீ குடிச்சிட்டேன். இன்னைக்கு வெளியே போனனால அது ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுக்கிறேன். ஆனால் 4 டீலாம் குடிக்கக்கூடாது. சாப்பாடு ஒரு 2-3 நாளாக ஒழுங்காகவே சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல. தூக்கம் 10 நாளாக இல்லைன்னா அதான் எனக்கு நல்லா தூங்கி எந்திரிச்ச ஒரு ஃபீலிங்கே இல்லை. நல்லா தூங்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. தூங்கி எந்திரிச்சோன்னே நான் ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்க மாட்டேன், அப்படியே பேன் தான் உட்காந்துருப்பேன். ஆனால் நல்லா தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அது எனக்கு கிடைச்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. என்னால் ஒழுங்காகவே தூங்க முடியல. நேற்று ரொம்ப ஹைப்பராக வீடியோ போட்டேன். இன்றைக்கி ரொம்ப சுங்கி சோப்பலாங்கியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப எனக்கு டயர்ட் ஆகுது.
எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த சீரீஸை கைவிட்டுருவேணும்னு. அலப்பாய விடாத நேராக பாரு. ஏன்னா ரொம்ப மென்டலி ஃபிசிக்கலி டயர்டாகுது டெய்லி. அதாவது நந்து மதுரை இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போடணும், என் வாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போடணும், என் வாய்ஸ் யூடியூபுக்கு கண்டென்ட் போடணும். இது போக கண்டென்ட் ரைட்டராக இருக்கேன், அவங்க சொல்கிற வேலைகளையும் பார்க்கணும். ஏன்னா அதிலிருந்து தான் காசு வருது. கண்டென்ட் க்ரியேஷனில் காசே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. 10 நாளைக்கே இப்படியா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ஃபிசிக்கல் லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அது ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகுது. ஆனால் நிப்பாட்டலாம் மாட்டேன், அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த இதையும் நான் விட்டுருவேனோ, இதையும் நான் கைவிட்டுருவேனோ, கன்சிஸ்டன்சி போயிருமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது எனக்கு. ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருக்குது மனநிலை. இப்போ மனநிலை மல்லாக்கப்படுத்தது நண்பா, அப்படி தான் இருக்குது எனக்கு. ஒரு மாதிரி இருக்குது. நான் நல்லா தான் பாடுவேன். இப்போ ஒரு மாதிரி கேவலமாக பாடினேன், அது என் வாய்ஸ் கிடையாது, இது சும்மா பாடினது. அதான் இப்படி இருக்குது. என்ன பண்ணான்னு தெரியல. என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை, தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் நாளைக்கு வேலையை பார்க்கணும் தான். இல்லை ஒரு மாதிரி புலம்பணும்னு தோணுது, புலம்புறேன், விடுங்களேன். ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவாங்கள்ல, எஃப்யூசிகே, சரியா? அந்த வார்த்தையை சொல்ல முடியுமான்னு தெரில. யூடியூப்பில் எஃப்யூசிகே, யுவர் மூட் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மூடு என்னவாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு. உன் மூடு என்னவா வேணால், நீ அன்னைக்கு நாள் சந்தோஷமாக இருக்கலாம், நீ ரொம்ப லோவாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம், வாழ்க்கை உன்னை அப்படியே திருப்பி போட்டு உன்னைய குத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் நீ உன் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் எஃப்யூசிகே, யுவர் மூட் டூ யுவர் ஒர்க் அப்படின்றது. இப்போ அதை மட்டும் நான் மண்டையில் ஏற்றிக்கிறேன். உன் மூடு என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அதாவது ஹெல்த் ரொம்ப பாழாகாமல் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, நல்லா சாப்பிட்ணும், நல்லா நிறையா வேலை பார்க்கணும், அவ்வளோதான். ஹெல்த்து ரொம்ப முக்கியம். மற்றபடி எதனாலும் நீ சாக்ரிஃபைஸ்ன்னு இல்லை, கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம் அந்த மாதிரி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். என்ன மூடு என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் வேலையை செஞ்சால் தான் உனக்கு காசு, உனக்கு ரெக்கக்னிஷன், உனக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி, சான்சஸ், எல்லாமே க்ரோத், அதுதானே முக்கியம். வேலை செய்யணும், என்ன மூடாக இருந்தாலும் வேலை செய்யணும், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப இப்படி தான் இருக்குது. எல்லா நாளும் நல்லா இருந்துட முடியுமா? இப்படியான நாட்களும் இருக்க தானே செய்யும். என் வாய்ஸ் கேட்குறதுக்கு எனக்கே நல்லா இல்லை, அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. மழையில் வேறு நனைஞ்சிட்டேன் இப்போ வரும்போது, ஒரு மாதிரி இருக்குது. போயிட்டு நல்லா தூங்கணும், நீங்களும் நல்லா தூங்குங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் விட மென்டல் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் வயசாக மென்டல் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியமோன்னு தோணுது. நிறையா பேரை நான் பார்த்துட்டேன் மென்டல் ஹெல்த்துனால ஹெல்த்தை பார்த்துக்காம அஃபெக்ட் ஆகிறத. அதனால் ஃபிசிக்கல் ஹெல்த்தை விடையும் எனக்கு மென்டல் ஹெல்த்து தான் பெருசாக தெரியுது. மற்ற எதையும் விட மென்டல் ஹெல்த் கம்மி ப்ரையாரிட்டியில் வச்சிடாதீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருக்கணும். மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, அதுக்கப்புறம் தான் உங்கள் வேலைகள், க்ரோத்து எல்லாமே. அவ்வளோதான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.